வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதி மைண்ட் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முந்தின பதிவுகள்லாம் ஒரு பாம் சக்கராவை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், அந்த பாம் சக்கராஸ் எந்தெந்த ஃபிங்கர்ல இருக்குது, அந்த சக்கரா எப்படி ஒரு கிரகங்கள் கூட தொடர்புல இருக்குது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ இந்த பதிவுல இனி வர்ற பதிவுகள் 7மே ரொம்ப 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 முக்கியம். எப்படி முத்ராஸ் வச்சு அந்த பட்டுர சக்கரா ஓபன் பண்ணலாம், அப்புறம் அந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சக்கராவை எப்படி இயங்க வைக்கலாம், அது மட்டும் இல்லாம அத மந்த்ராஸ் எந்தெந்த மந்த்ராஸ் யூஸ் பண்ணி சக்கரா மந்த்ராஸ் யூஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பத்தி பார்க்க போறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த இமேஜ்ல 5 ஃபிங்கருக்கும் பஞ்சபூதங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட தம் ஃபிங்கர் ஃபயரை குறிக்குது, உங்களோட ஆள்காட்டி விரல் ஏரை குறிக்குது, உங்களோட மிடில் ஃபிங்கர் ஈத்தர், மெட்டல் இல்லைன்னா ஆகாசத்தை குறிக்குது. அப்புறம் உங்களுடைய ரிங் ஃபிங்கர் பூமியை குறிக்குது, உங்களோட சுண்டு விரல் நீர் தத்துவத்தை குறிக்குது. ஓகே, ஸோ நீங்க ப்ராப்பரா அந்த முத்ராவை பிடிச்சி பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற அந்த 5 பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதை சமம் படுத்துறதுக்கும் நான் முத்ராஸ் கொடுத்துருக்கேன். அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்து அதை செஞ்சு ரிஸ்க் ஆக்கிக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி அப்படி நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேனோ அப்படியே பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணி பண்ணாதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் விளையாடக்கூடாது. சக்தி நிலைகளில் நீங்கள் விளையாண்டீங்க அப்படின்னா உங்களால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ள போகலாம். இந்த முத்ரா பாருங்க. இந்த முத்ரா ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, நம்ம இந்த பாம் சக்கரா ஆக்டிவேஷன்ல யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்க ஒரு முத்ரா. இது வான் நோக்கி வச்சு பண்ணியிருப்போம். அந்த முத்ரா பேர் காளி முத்ரா. ஆனா இப்போ நம்ம இத ரூட் சக்கராவை ஆக்டிவேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதனால இத கீழ் நோக்கி காட்டி பண்றோம். இந்த முத்ரா பேரு சோபனம் முத்ரா. இந்த முத்ரா பண்றதுனால என்ன எஃபெக்ட் அப்படின்னா, உங்க சக்கராஸ்ல இருக்கிற எக்ஸஸ் எனர்ஜிஸ், அப்புறம் மைண்ட்ல இருக்கிற தேவையில்லாத தாட் ப்ராசஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு கிரவுண்டிங் ஆயிரும். சரியா? அதாவது எர்திங் ஆகுது. இது ஒரு முதல்ல நீங்க பண்ணும்போது ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு நிமிஷம் நீங்க இதை பிடிச்சி பண்ணும்போது உங்களுடைய பிரீத்தை கவனிச்சு பண்ணணும். ஓகேயா? அந்த மாதிரி பண்ணும்போது பிடிச்சிட்டு பண்ணும்போது நீங்க சொல்ல வேண்டிய சுவிட்ச் வேர்ட் என்னன்னா, டிவைன் டுகெதர், ஹெல்ப் மீ அலைன் வித் 396 ஹெட்ஸ் நவ். டிவைன் டுகெதர், ஹெல்ப் மீ அலைன் வித் 396 ஹெட்ஸ் நவ். டிவைன் டுகெதர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அலைன் வித் 396 heads now. ஓகே, இதை நீங்க சொல்லும் போது 396ங்கிறது அந்த பர்டிகுலர் சக்கரா ரூட் சக்கராவோட ஃப்ரீக்வன்சி. ஓகே, அது கூட நீங்க அலைன் ஆயிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சோபீட் 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 ஆமேன் சொல்லி முடிக்கிறீங்க. சரி, அடுத்து இந்த முத்ரா பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ இது 3 தடவை சொல்லிடுறீங்களா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட மந்த்ராவை சொல்றீங்க. ரூட் சக்கரா மந்த்ரா லம். இந்த லம் எத்தனை தடவை ஸ்டாண்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 12 டைம்ஸ் பண்றீங்க. மேக்சிமம் கவுண்ட் அது உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருந்து பண்ண முடியுமோ நீங்க பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மினிமம் தயவு செஞ்சு 12 தடவை பண்ணுங்க. 12ங்கிறது 12 சக்கரா, 12 போர்ட்டல், இப்படி 12ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ். அதனால தயவு செஞ்சு 12 தடவை அதை ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகேயா? இந்த மந்த்ராவை லம் 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 அப்படி நீங்க ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்றவங்க கொஞ்சம் இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா லம் லம் லம்
இப்படியும் பண்ணலாம். ஓகேயா? இப்படி 12 டைம்ஸ் அதை சேன் பண்ணுறீங்க. சரி, சேன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து பிருத்வி முத்ரா அப்படிங்கிறத பிடிக்கிறீங்க. இது நீங்கள் அந்த ஃபிங்கரை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த ரிங் ஃபிங்கர் வந்து எர்த்து அதை குறிக்குது. ஓகேயா? ஈவன் தோ நீங்கள் ரூட் சக்கரா ஓப்பன் பண்ணியிருந்தா கூட அதுக்கும் இந்த பிருத்வி முதிரையே பண்ணி தான் நீங்கள் இந்த முத்ரா ப்ராக்டிஸை முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி, இந்த பிருத்வி முத்ரா வந்து உங்களுடைய ரிங் ஃபிங்கரையும் உங்களுடைய தம்பையும் டச் பண்ணி அந்த டிப்ஸை டச் பண்ணி பண்ணுறீங்க. ஓகேயா? சரி, இது ஒரு 3 உள்மூச்சு வெளிமூச்சுக்கு இதை பண்ணுறீங்க. இது பண்ணிவிட்டு அடுத்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முதிரையை வந்து சமண முதிரை இல்லைன்னா முக்குல முதிரைன்னு சொல்கிறாங்க. இதை உங்களோட 5 ஃபிங்கரையும் ஃபிங்கர் டிப்ஸையும் டச் பண்ணி நீங்கள் இதை பண்ணுறீங்க. ஓகேயா? இது பண்ணுறதுல உங்களோட பஞ்சபூதங்களும் பேலன்ஸ் ஆகுது. சரி, இப்போ இது 3வது முதிரை. அதாவது நீங்கள் உங்கள் பர்டிகுலர் சக்கரா இதை முடிச்சதுக்கப்புறம் பண்ணுற இது 3வது முதிரை. இந்த முதிரா பேர் அஞ்சலி முதிரை. இதுவும் உங்களுடைய சக்திகளையும் அதாவது பஞ்சபூதங்களையும் எல்லா சக்கராங்களையும் ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த முதிரையை பிடிச்சிட்டு ஓம் உனப்கு, ஓம் உனப்கு, ஓம் உனப்கு. இந்த பர்டிகுலர் மந்த்ராவை எப்படி சேன் பண்ணணும்னா நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் அதை போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஒரு சக்கராக்கு பண்ணுறதா இருந்தால் கூட 4 முத்ராவும் பண்ணி தான் முடிக்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, இன்னைக்கு பதிவில் வந்து நம்ம எப்படி இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, அதே போல் அந்த அஞ்சலி முத்ராவில் நம்ம சொல்கிற அந்த மந்திரமும் வந்து ஒரு 12 டைம்ஸ் சொல்லலாம். 12 டைம்ஸ்லேருந்து எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். ஓகே? அப்புறம் மந்த்ரா சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் 3 பிரெத் 3 மூச்சு உள்மூச்சு வெளிமூச்சை கவனிச்சுட்டு தான் அடுத்த முத்ராக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே மந்த்ரா சொல்லி முடிச்சதும் அடுத்த முத்ரைக்கு நீங்கள் போகாதீங்க. ஓகே? இன்னைக்கு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சாக்கில் சக்கரை பற்றி பார்க்கலாம்.